வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.14 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்க, த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 0 ஆர் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா. ஃபைண்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஊஸ் ரூட்ஸ் ஆர். ஸோ இந்த ரூட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றாங்க. அதாவது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை ரூட்டாக வச்சுருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம டேட்டாவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வாங்க சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 0. ஸோ இது வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறத ஏவாகவும் எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறத பியாகவும் கான்ஸ்டன்ட்டாகவும் மீதி இருக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் சின்ட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஒன்று தெரியும், என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸு, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னாலே என்னது மைனஸ் பி பை ஏ அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ அப்போ மைனஸ் பி பை ஏனா பிக்கு பதிலாக 6 மைனஸ் இருக்குது, டிவைட் பை 1 மைனஸ் 6. ஆல்ஃபா பீட்டா அப்படின்னாலே மைனஸ் 6 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டானா சி பை ஏ, சிக்கு மைனஸ் 4 டிவைட் பை 1. ஸோ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா மைனஸ் 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம உல்ட்டாவாக மறுபடியும் ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகேங்களா? மேலே இந்த சொன்னோம் இல்லையா, ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் சி. ஸோ இந்த இடத்துல பின்றப்ப மைனஸ் பின்னு இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கேயும் மைனஸ் அப்படின்றத சைன் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் ரூட்டு. அப்போ சம் சொன்னோம் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் எழுதணும். கரெக்டாக? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரூட் நம்ம கொடுத்துட்டா அப்போ அதோட சம் என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வரேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலே மைனஸ் 6ன்றது தெரியும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் 6 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டேன். மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 4. ஸோ இதை பாருங்கள், மைனஸ் ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ்ஸு, 6 ஸ்கொயர் எடுத்தால் 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 இன்ட்டு 4 8. ஸோ அப்போ 36 ப்ளஸ் 8 என்ன வரும்? ஓகேங்களா? மைனஸ் ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ்ஸு, 6 ஸ்கொயர் எடுத்தால் 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 இன்ட்டு 4 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 36 ப்ளஸ் 8 44. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து 44. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு கிவன் ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர் தான் ரூட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் காமன் எடுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் 16. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 44. அப்ளை பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு 44x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 16. ஸோ அதுதான் கீழே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x ப்ளஸ் 16 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்டு டிவிஷன். தேர்டு சம்மு ஃபஸ்ட்டு டிவிஷன். தேர்டு சம்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன் செய்கிறதுக்கு அழகாக ஈஸியாக இருக்கும். செய்ய செய்ய ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டிவிஷன் போகலாம். ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள், இதில் வந்து ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பை ஆல்ஃபா அண்ட் 2 பை பீட்டா. வெறும் ஆல்ஃபா பீட்டா தான் இதுக்கு முன்னாடி செஞ்சோம். இந்த இடத்துல 2 பை ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரூட்டு 2 பை பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஒரு ரூட்டாகவும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவும் இன்னொரு ரூட்டாகவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே இருக்குது, கீழே ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா?
ஆல்ஃபா பீட்டாவுக்கு நம்ம ஏற்கனவே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். என்னது -6. ஆல்ஃபா பீட்டாவுக்கு -4 ஓகேங்களா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு -6, ஆல்ஃபா பீட்டாவுக்கு -4. ஸோ இதை நம்ம கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணலாமா? 1 2 2 2 2s are 4, 1 2 2 3 2s are 6. ஸோ மைனஸையும் டிவைட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு, ஃபைனல் ஆன்சர் 3 மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ இதில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா என்னது 2 by alpha into 2 by beta. ஸோ 4 by alpha beta. 4 divided by alpha பீட்டாவுக்கு ஆன்சர் -4. 4 கட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் -1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1, சம் ஆஃப் த ரூட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸு 3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் நெக்ஸ்ட்டு? நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் இதுதான். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ x² - x இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x² அப்படியே எழுதுகிறேன், மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 3x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1 ஈக்குவல் டு 0. ஸோ x² - 3x - 1 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரூட்டுக்கான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம தேர்டு டிவிஷன் பார்த்துருவோம். தேர்டு டிவிஷன் பாருங்கள், α² ப்ளஸ் β² சம்மு கண்டுபிடிக்கிறோம். ரூட்ஸ் வந்து α² அப்படின்னு கொடுத்துட்டான், α² β² அப்படின்னு. α² பீட்டா ஒரு ரூட்டு, ஆல்ஃபா β² ஒரு ரூட்டுன்னு கொடுத்துட்டான். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றப்ப α² பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா β². இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருந்து ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் வெளியே எடுக்கிறேன். இதுலேயும் ஆல்ஃபா பீட்டா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கனால ஒரே ஒரு தடவை எடுக்கிறேன். ஸோ பீட்டா வெளியே வந்துருச்சு. ஆல்ஃபா² ஆல்ஃபா வந்துச்சுன்னா மீதி ஆல்ஃபா தான் இருக்கும். அதேமாதிரி இதில் ஆல்ஃபா பீட்டா வெளியே வந்துச்சுன்னா மீதி என்னது பீட்டா மட்டும் இருக்கும். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து -6, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து என்னது சம் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்னது -6 ஓகேங்களா. இதுதான் அடுத்து ஆல்ஃபா பீட்டாவுக்கு ரூட்ஸ் வந்து என்னது -4. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 × 4 24 ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. ஆல்ஃபா பீட்டானா -4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -6. இந்த ரெண்டு டேட்டாவையும் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 24 ஓகேங்களா. ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான், சாரி ஏபினாலும் பிஏனாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் இங்கே செஞ்சுருக்கேன். இந்த ரூட்டையும் மல்டிபிள் பண்ணுறேன், நடுவில் டாட் ஓகேங்களா. ஸோ α² பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா β². ஆல்ஃபா ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா கியூப், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா கியூப் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது சேம் வேரியபிளாக இருந்தால் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதனால தான் மல்டிபிள் பண்ணி சேர்த்து எழுதிட்டேன். ஆல்ஃபா கியூப் பீட்டா கியூப் ஓகேங்களா. இது ரெண்டும் எப்படி எழுதலாம் காமனாக, ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டானாலே -4 ஹோல் கியூப். ஸோ எப்படி -4 இன்ட்டு -4 3 மைனஸ் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் இல்லை ஆட் நம்பர்ன்றப்ப ஃபைனல் ஆன்சர் மைனஸில் வரும் ஓகேங்களா. 4 × 4 16, 16 × 4 64, -64 அப்படின்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. சம் ஆஃப் த ரூட்ஸு 24, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -24. ஸோ அப்போ நம்மளுக்கான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா சொல்லலாமா, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு 24x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஸோ -64. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதையும் ரூட்டாக வச்சுருந்தா வரக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம இப்போ 4th சம் பார்ப்போம்.